Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching. எஸ் வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நாங்கள் 4 பேர் லிரிக்கல் வீடியோ ஃப்ரம் கருப்பு. ஸோ ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஐ திங்க் திஸ் இஸ் செகண்ட் சிங்கிள் ஃப்ரம் திஸ் மூவி அண்ட் ஆப்வியஸ்லி சாய் அபேங்கர். ஸோ எப்படி என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் லைக் ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு ரிலீஸ் இட் சூ அண்ட் we can expect trailer and lot of other updates from this movie. So I think இது வந்து ஒரு வெரி லாங் வெயிட்டும் கூட சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு போய் ரொம்ப ஹாப்பியாக வந்து சூர்யா சாரோட மூவி வந்து பயங்கர செலிப்ரேட் எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். சில மூவிஸ் வந்து நம்ம ரெட்ரோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக செலிப்ரேஷன் மோடுக்குள்ளே போக முடியலன்னு வேணால் சொல்லலாம் அது. ஸோ இது வந்து கம்ப்ளீட் வைப்பு, ஒரு 6 அப்புறம் நம்ம கமர்ஷியல் லைக் சிங்கம் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு வேட்டையாக இருக்கும் இந்த படம் அப்படிங்கிறதுல ஒரு இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஜஸ்ட் we have to wait and watch because மெயின் திங் இஸ் ஆர்ஜே பாலாஜி அவரோட செலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரி அண்ட் த வே ஹி லைக் அவர் ரொம்ப கமிட்மெண்ட்டாக இருப்பார் அவரோட ஸ்டோரியில், என்றைக்குமே மாற்றிக்க மாட்டார். ஸோ சூர்யாங்கும் போது கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வந்து அதிகமாக சொல்ல மாட்டார் சூர்யா. ஸோ டெஃபினட்டாக வந்து ஆர்ஜே பாலாஜியோட ஃபுல் எஃபர்ட் வந்து கண்டிப்பாக படத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே வேணாம். ஸோ we have to wait and watch how this movie is going to be. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வில் see. ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துடலாம். சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். STR. Oh, nice. Starring Ajay Balaji. Asal Kolera. Oh, okay. Our voice. Sai. Oh. Nice. Sama கேங்கா இருக்காங்க. sama groovy-ஆ இருக்கு. மாமன் மூவிலெல்லாம் நடிச்சவங்க தானே அங்கமாக இருக்காங்க. நைஸ் காம்போ. இவங்க காம்போவில் வேற சாங் வருது, ஐ மீன் மூவி. There is no pause. என்னப்பா ஸ்டோரி இது? இது சும்மா ப்ரோமோ வீடியோவா இல்லை? Oh, this looks like that Shah Rukh Khan சாரோட சாங் மாதிரியே இருக்கு. Oh, this is so good.
செம ஸ்டில் இது, சூப்பராக இருக்காரு. ஓ 14th மே, வெரி குட். ஏன் அசல் கோளாறு வரலன்னு தெரில. அவரோட வாய்ஸ் நிறைய இருக்குது, பட் ஸ்டில் அவர் வரல. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டு, அப்படியே வந்து அப்படியே நிற்காமல் அப்படியே ஒரு ட்ரெயின் போன மாதிரி இருக்குது சாங் கேட்குறதுக்கு. ஒரு மாதிரி எங்கேயுமே ஒரு பாஸோ எங்கேயுமே வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ட்ராப் விட்டு ஒரு எகுறுனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. இது வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. லைக் இது எப்போ சாங் ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சதுன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு சாங்கு. பட் சாங் இஸ் வெரி வெரி ரேப்பி அண்ட் லைக் பயங்கரமான ஒரு இது இருந்தது, ஒரு சோஸ் இருந்தது சாங் ஃபுல்லாகவே. இது எலிவேஷன் சாங்கா இல்லை என்னன்னு தெரியல. இது ஆர்ஜே பாலாஜிக்குன்னே தனியாக எழுதி வச்சிருக்க சாங் மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் அவரை பற்றின ஒரு ப்ரொஃபைல் மாதிரி தான் இது இருக்குது. ஸோ ஃபைனலாக தான் சூர்யா சாரை காட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆர்ஜே பாலாஜியோட கேங் நினைக்கிறேன். அவர் வந்து ஏதோ பர்சனலாக வந்து அவர் இந்த கேங்கை வச்சுட்டு தான் வந்து சேகரிக்கப்பாருன்னு நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதில் ஒரு பெரிய ஒரு ஃபன் இருக்குன்னு தோணுது. இந்த 4 பேர் அப்படிங்கும் போது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. ட்ரெய்லர் வந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ எப்படி இருக்க போகுது என்னங்கிறதெல்லாம் நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்தாவே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும். ஸோ என்னோட கேஸு இந்த சாங்கை பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது. ஆர்ஜே பாலாஜி ஆல்சோ டூயிங் லாயர் இன் தட் கோர்ட். ஸோ அவரோட த வே ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து செம்ம ஃபன்னாக கொண்டு போவாருன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யா சாரோட அசிஸ்டண்ட்டாக எப்படின்னு எல்லாம் தெரில. ஸோ அதெல்லாம் வந்து மூவி ரிலீஸ் ஆனதாக தெரியும் எப்படிங்கிறது. ஸோ பார்ப்போம் எந்த மாதிரியான கொண்டு போயிருக்காங்க. ஆனால் டீசர் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி அதில் இருந்தாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணாங்க நிறைய பேர். கண்டிப்பாக அவரும் ரிவீல் பண்ணிட்டார், எஸ் ஐ எம் தேர் அப்படின்னு. ஸோ இதில் இப்போ ஆப்வியஸாக இந்த சாங்கில் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே தட் ஹீ இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அ மூவி அண்ட் ஹீ இஸ் டூயிங் எ மேஜர் பார்ட் ஆஃப் த மூவிங்கிறதும் நல்லா தெரியுது. பிகாஸ் இது ஒரு பயங்கரமான ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு அவர் சுற்றுறாருங்கிறத தெளிவாக காமிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ட்ரெய்லருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் மே ரிலீஸு. ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் ஃபன் இருக்க போகுது. ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன், ஸோ இதில் என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் பேசப்பட்டிருக்கு, அது வந்து எந்த அளவுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இஃப் தே ஆர் டச்சிங் எனி big issues in this movie, then it will be definitely a big controversy maybe also it will happen. ஸோ தெரியல எந்த அளவுக்கு இருக்கும்னு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம தான் பார்த்தா வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் நம்ம கெஸ் பண்ண முடியும் கான்ட்ரவர்சியாக இருக்குமா இல்லை ஜஸ்ட் ஃபன் அண்ட் ஒரு கமர்ஷியலோட முடிஞ்சிருமா அப்படிங்கிறது. பிகாஸ் சூர்யா சார் வந்து எப்பவுமே ஒரு கான்ட்ரவர்சி டச் பண்ணாமல் விட மாட்டார் அவரோட மூவிஸில். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இதை என்னோட ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவில் பார்ப்போம்.